கர்நாடகாவில் கன்னட அமைப்புகள் இன்று ஒருநாள் முழு அடைப்பு போராட்டம் அறிவித்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கார்முகில். விரிவான தகவல்கள். கர்நாடகாவில் கன்னட அமைப்புகள் இன்று ஒருநாள் பந்த் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் குறைந்த அளவிலேயே செல்கின்றன. அதாவது கர்நாடகாவில் மேகதாத் பகுதியில் அணை கட்டுவதற்காக அம்மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு தமிழக அரசு ஒப்புதல் இல்லாமல் அம்மாநிலத்தில் அந்த அரசு அணை கட்டுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை. எனவே தமிழக அரசு அணை கட்டுவதற்காக எவ்வித நிபந்தனையின்றி அனுமதி அளிக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அவ்வாறு அனுமதி வழங்கினால் தமிழக காவிரி பாலைவனம் ஆகிவிடும். குடிநீர் தேவை மட்டுமின்றி விவசாயமும் பெருமளவில் பாதிக்கப்படும். இதனை கருத்தில் கொண்டு மேகதாத் பகுதியில் அணை கட்டுவதற்கு எவ்வித நிபந்தனையும் அனுமதிக்க வேண்டும் என்றும் இன்று அம்மாநிலம் முழுவதும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கன்னட அமைப்புகள் ஒருநாள் பந்த் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய தமிழக அரசு பேருந்துகள் மற்றும் கர்நாடக அரசு பேருந்துகள் குறைந்த அளவில் இயக்கப்படுகிறது. பந்த் காரணமாக தற்போது பயணிகள் கூட்டம் காணப்படுகிறது. அதே சமயம் இன்று சனிக்கிழமை என்பதாலும் குறைந்த அளவில் கூட்டம் காணப்படுகிறது. இதன் காரணமாக ஒசூர் பேருந்து நிலையம் தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த நிலையில் அம்மாநிலம், அதாவது கர்நாடக மாநிலமான அத்திப்பள்ளி பகுதியிலிருந்து கன்னட ஜாகிருதி என்ற அமைப்பை சார்ந்தவர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் சிறிது நேரம் தரையில் அமர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அம்மாநில போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.